வணக்கம். இப்போ அடுத்த வேர்டு பார்ப்போம். யோசிக்க. யோசிக்கன்றதுக்கு வந்து சோச்சனா. என்னது? சோச்சனா. சோச்சனானா யோசிக்கிறது. பேச அப்படின்றது வந்து டு ஸ்பீக். போல்னா. போல்னா. இந்த போல் ராதா போல் சங்கம்னு தமிழ் ஹிந்தி ஒரு பழைய பாட்டு உண்டு. அந்த போல் தான். போல்னா. செய்ய அப்படின்றது வந்து கர்ணா. கரோ கர்ணா. செய்யன்றதுக்கு வந்து கர்ணா. போகன்றதுக்கு வந்து ஜானா. ஜானா. டு கோ. ஜானா. புரியுதுங்களா? இது நான் டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் நிதானமாக உட்காந்து அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை பேச பழகுங்க. என்னோடய ப்ரொனன்சியேஷன் மாத்திரம் கவனிச்சுக்குங்க. அது முக்கியம். இப்போ வந்து எவ்வளவுன்றதுக்கு வந்து கித்னா அப்படிங்கிறோம். கித்னா. எவ்வளவுன்றதுக்கு கித்னா. ஹவு மச். சரிங்களா? எவ்வளவுன்றதுக்கு கித்னா. விலை உயர்ந்த அப்படின்னு சொல்கிறோம். விலை உயர்ந்த. எக்ஸ்பென்சிவ். மெஹங்கா. இப்போ லெஹங்கா சொல்கிறோம் இல்லையா? லெஹங்கான்றதுக்கு பதிலாக மெஹங்கா. அதே ப்ரொனன்சியேஷன் அதுதான். அதுக்கு தான் நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன். மெஹங்கா. மெஹங்கானா எக்ஸ்பென்சிவ். மலிவானது அடுத்தது. மலிவானது சீப். சஸ்தா. என்னது? சஸ்தா. வண்டி அல்லது காருன்றதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? காடி. காடி அப்படின்வோம். பாசார். மார்க்கெட். சந்தைன்றது மார்க்கெட்டுன்றதுக்கு வந்து பாசார். பாசார் அப்படின்வோம். சரிங்களா? எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. கடை அப்படின்றதுக்கு துகான். பாசார்ன்றது சந்தை. கடைக்கு வந்து சிம்பிளாக துகான் அப்படின்னு சொல்லுவாங்க. துகான். கடை. அடுத்தது போவாங்க. இப்போ வந்து தயவு செய்து அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். தயவு செய் அப்படின்றோம் இல்லையா? அது வந்து கிருப்பையா. மெஹர்பானி கர்கே. ப்ளீஸ் அப்படின்வோம். கிருப்பையா சொல்லலாம். மெஹர்பானி கர்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்த இதில் ஸ்டேஜில் போகும்போது மெஹர்பானின்னு சொல்லுங்கள். கிருப்பையான்னு சொல்லுங்கள். போதும். அது போதும்.